பழி பாவம் சும்மா விடாதுங்கிறது இதுதானா? அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. அந்த பாவம் தான் இன்னும் எங்களை துரத்திக்கிட்டே இருக்கு. மம்மி, எப்ப மம்மி தம்பி பாப்பா வருவான்? சீக்கிரமே வந்து உன் கூட தான் விளையாடுவான். டாடி, நான் ஓட்டுட்டா? கார் ஓட்டுவியா? மம்மி கிட்ட கேளுங்க. வீடியோ கேம்ல சூப்பரா ஓட்டுவேன். 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சும்மா சர்ன்னு போவேன். மம்மி அதை பார்த்து பயந்துடுவாங்க. மம்மி கிட்டே கேளுங்க. அப்படியா? சரி வா கண்ணா, ஃப்ரண்ட்ல வா. சரிங்க டாடி. பாத்து மெதுவா. அவன் கேக்குறான்னு நீங்க ஆசைப்படுறான்ல. டேய் மெதுவா. பாத்து மெதுவா. பாத்துடா. ஸ்லோ. பாத்துங்க. ஸ்லோவா தான் போறோம். டாடி, ஸ்லோவாலாம் வேணாம், ஸ்பீடா போலாம். ஐயோ பாத்து சொன்ன கேளுங்க ப்ளீஸ், வேண்டாம். சரி. ஐயோ மெதுவா. ஸ்லோ. காசு வந்த உடனே பாப்பாவுக்கு கொலுசு வாங்கி போடணும்மா. அதெல்லாம் எதுக்கு வேணாம்பா? ஏம்மா, அடுத்த மாசத்துக்குள்ள வாங்கிடலாம். பொம்பளை பிள்ளைய வெறுங்காலோட விடக்கூடாதுமா. அப்படிதான். ஏங்க, அவன் சின்ன பையன். நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஸ்பீடு வேண்டாங்க ப்ளீஸ், மெதுவா போங்க. ஸ்லோவா தான் போறோம். விடுமா, நான் இருக்கேன்ல. கை மட்டும் தான் ஸ்டீரிங்ல இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு. பஸ் எத்தனை மணிக்குப்பா வருதான்? இனி காலையில 4 மணிக்கு தான் பஸ் வருமாமா. நான் அப்பவே சொன்னேன், கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருந்தா கடைசி பஸ்ஸையாவது பிடிச்சிருக்கலாம். கோச்சிக்காதம்மா, கொஞ்ச நேரம் இருந்தா ஏதாவது கூட கொஞ்சம் வருமானம் வருமேங்கிறதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. குட். அப்படிதான். அங்க பாரு. என்ன நினைச்சானோ அந்த ஆண்டவன் சின்ன வயசுலயே உன் தாலியை இப்படி பறிச்சுட்டானே. கல்யாணத்துக்கு அப்புறமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப இன்னும் அதிகமாக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா போங்க, ரொம்ப பயமா இருக்கு. சரி பயப்படாத, நான் ஸ்லோவா போறேன். ஓகேவா? சூப்பரா கண்ணா. என்னங்க, என்னாச்சுங்க? பிரேக் பிடிக்கலாமா? என்னங்க சொல்றீங்க? தாத்தா, நீயும் அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? ஏய் வசுந்தரா, அப்படிலாம் பேசக்கூடாது. வாயை மூடிட்டு. விடுமா, ஏன் குழந்தைய அதட்டிட்டு இருக்க? அவ அந்த அர்த்தத்துல கேட்கலாமா? அம்மா, உன் உண்டியல் எடு. அம்மா, அந்த உண்டியல் எடு. இத பாரு, தாத்தா உனக்காகவே பனியில சொறி வச்சிருக்கேன். இந்தா. எதுக்குப்பா இதெல்லாம் இப்போ? இருக்கட்டுமா, குழந்தைக்கு இல்லாத வேற யாருக்கு? பிரேக்ல மாட்டேன் போடுறேன். தாத்தா, பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வா. ஐயோ, பசிக்குதா? ஆமா தாத்தா. இருமா, ஏதாவது போய் வாங்கிட்டு வரமா. இந்த நேரத்துல எங்கப்பா போவீங்க? என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒரு கடை திறந்திருக்குமா? காலைக்கு லோரி வருதுங்க. அர்ஜுன்! ஏய்! எனக்கு
அவர் ஞாபகம் என் பையனுக்கு வரவே கூடாதுன்னு கண்டிப்பே இல்லாம ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அவன் அதனாலேயே ரொம்ப வழி தவறி போயிட்டான். இப்படியே போனா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல. எங்களாலதான் அந்த குடும்பம் அனாதையாச்சு. அந்த பாவம் போகணும்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும். நானும் அவங்க குடும்பத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க எங்க இருக்காங்களோ வாசனை வருதே. இவளுக்காக ஸ்பெஷலா ஏதாவது பண்றாளோ? வசு, இந்த உனக்கு பிடிச்ச கார சட்னி வேமா. இன்னொரு தோசை வைக்கவா? கிளப் கடை மாதிரி கலர் கலரா சட்னி இருக்கு. ஏண்டி செத்த மூதேவி, என்னைக்காவது இந்த மாதிரி எனக்கு விதவிதமா சட்னி வச்சு கொடுத்திருக்கியா நீ? என் தம்பி ஒருத்தைய பெத்து வச்சிருக்கானே, என் மக பெத்த பேத்தி, அவளுக்கு எப்பவாது இப்படி செஞ்சு போட்டிருக்கியா? எல்லாருக்கும் சேர்த்துதான் பண்ணிருக்கேம்மா. நான் பார்த்த உடனே அப்படியே பசுப்பி பசுப்பி நடிப்பியடி நீ. அடியே அடியே அடியே, எனக்கா உன்னை பத்தி தெரியாது? பாட்டி, அம்மா அப்படி யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. என்ன என்னைய எழுத்து பேசுறியா நீ? வசுந்தரா, கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். வசுந்தரா, வசு வாமா இங்க. அப்பா கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம். வாடா வாடா. என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமா, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமா, Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். இலக்கியா, என் தங்கமே, ஏ லக்கி. ஐயோ, என் தங்கம் எங்க போச்சோ தெரியலையே. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்பா. அதெல்லாம் 6 சட்னி வச்சு ஆத்தாளும் அவளும் நல்லா தின்னாளுங்க. முதல்ல நீ பெத்தது சாப்பிட்டாளான்னு கேளுடா. வாடி வாடி லக்கி, வா என்ன வா. பாட்டி? இங்க பாரு, உங்க அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்காகத்தான் நினைக்கிறேன். என்னன்னு வாங்கி பாரு. என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? Dressமா, இது உனக்கு, இது உன் அக்காவுக்கு. தேங்க்ஸ்ப்பா.
புடவை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப காட்டன் புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி போங்க போங்க. ஏய் நில்லு, கொண்டாத. அக்கா அது அவளுக்கு வாங்கி கொடுத்தது, அதையே நீ கேக்குற? குடி கூடன்னு கேக்குறல. எதுக்குக்கா? நீ இருடா. அக்கா டேய் என்னடா இது? ஏண்டா எவனோ ஒருத்தனை கட்டி புள்ளைய பெத்திட்டு தாலி எடுத்துட்டு வந்தவ புள்ளைக்கு பட்டு சேலை, ஏ மகளை கட்டிக்கிட்டு இப்படி லட்டு மாதிரி பெத்து வச்சிருக்கியே, இவளுக்கு காட்டன் புடவையா? இந்த பிடிமா. அப்பா, நீங்க இலக்கியாக்கு தானே பட்டுப்புடவை வாங்க போறதா சொன்னீங்க. இல்ல அது என்கிட்ட மாத்தி கொடுத்துட்டீங்களா? இலக்கியா, அந்த பட்டுப்புடவை உனக்காக தான் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏய் என்ன டிராமா பண்றியா? உன் ஆத்தாள மாதிரி நீ நடிக்கிறியா? ஆத்தாளும் அவளும் என்னெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் சேர்ந்து இவனை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க. மூஞ்சி முகரையும் பாரு. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இலக்கியா நீ உள்ள போ. போ, உங்க அப்பனை கொஞ்சம் மந்திரிச்சிட்டு வர. டேய் உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏன்க்கா அப்படி இருக்க? டேய் அத நான் உன்னை கேட்கணும்டா. பெத்த புள்ளைய விட உனக்கு அவ வசதியா போயிட்டாளா? தாலி அறுத்து நின்னவள நீ கட்டது ரொம்ப தப்பு. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டிருந்தா இன்னைக்கு நாம 2 பேரும் மாடி வீடெல்லாம் கட்டி சந்தோஷமா இருந்துக்கலாம்ல. மனசாட்சி இல்லாம பேசாதக்கா. நீ பண்ண பாவத்துக்கு பிரயோஜனமா தான் அவளை நான் கட்டினேன். யாரோ தானா நமக்கு கார் ஓட்ட தெரியலன்னா என்ன, ரோட்ல யாரும் வராம இருந்தா போதும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். யோ பெருசு எந்திரிச்சு போயா. யோ பெருசு, யோ தள்ளியா போயா. யோ 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 ஐயோ. அப்பா 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 பாருங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. நீ செஞ்ச அந்த பாவத்துக்கு பிரயோஜனமா தான் துளசியை நான் கல்யாணம் பண்ணேன். வசுந்தரா பாவம்க்கா, எதுவும் அறியாத பொண்ணு. அட்லீஸ்ட் அவ கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போற வரைக்குமாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கா ப்ளீஸ். ஓவா நல்லா இருக்குடா நீ பேசுற நியாயம். டேய் அந்த கிழமை போய் சேரணுங்கிறது விதி, அவன் போய் சேர்ந்துட்டான், அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த பாருடா, அதுங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் வச்சிருந்ததே பெரிய விஷயம். அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொறுப்பெல்லாம் நீ உன் தலையில போட்டுக்காத, அப்புறம் நான் ராட்சசி ஆயிடுவேன். நீ பெத்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, அத நீ ஞாபகம் வச்சுக்க. நீ எதை செஞ்சாலும் உன் பொண்ணுக்கு மட்டும்தான் செய்யணும், புரியுதா? நல்ல பூம்பு மாடு மாதிரி தலையை ஆட்டு. ஆட்டு படுவோம் வாங்கிட்டு.
ஏய் இதுங்க இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இதுங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து தையா தக்கான்னு நீ ஆடுவ. டெய்லி இது எனக்கு ஒரு தலைவலியாவே இருக்கு, தாங்க முடியல எப்பா. ஏய் ஒரு கொசு கூட நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்துச்சுன்னு வச்சுக்க அப்படியே நசுக்கிடுவேன். இங்க ஆடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அட்வான்ஸ் வாங்கியாச்சுல பாட்டி. என்னது? அத வாங்கி நீ தானடி செலவு பண்ண குத்தி காட்டுறியா? இனிமே இந்த வீட்டுக்குள்ள ஆடுற சத்தம் கேட்கணும்னா அது என் பேத்தி ஆடுற சத்தமா தான் இருக்கணும், புரியுதா? ஏதாவது ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கே, வந்தவள அப்படியே நசுக்கிடுவேன். உன்னையும் சேர்த்தா சொல்றப்போ. வாங்க. சரி நீங்க வாங்க, கோயில போய் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாம் நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம்ல. நிச்சயமா பண்ணிரலாம் குருஜி. பூஜைக்கு வேண்டிய எல்லாமே இங்க இருக்கு. காணிக்கையும் கொண்டு வந்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுன் வந்துட்டாரா? குருஜி, மாமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வரவே மாட்டாரு. அதுவும் கோவிலுக்குலாம் சான்ஸே இல்ல. ஏய் வாய மூடு. ஆனந்த் கால் பண்றேன். அர்ஜுன், அர்ஜுன், I'm getting out. Bye. ஓகே நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்ணலாம்? உன் மேரேஜ்ல. எதுக்கு? எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருக்கான்னு பார்க்கணுமா? பை பை. பாய் அர்ஜுன். யாரு? அண்ணா நான் ஆனந்த் பேசுறேன். டேய் நானே கால் பண்ணலாம்னு நினைச்சேன்டா. பயங்கர ஹேங் ஓவர், பயங்கர ஹெட்டேக்டா. ஒரு கோட்டர் சொல்ல. இன்னைக்கு கோயிலுக்கு கண்டிப்பா வரேன்னு அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க. ஆமா வரேன்டா. எப்ப வரணும்? இப்பவே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுண்ணா. என்னடா சொல்ற? டைம் என்னாச்சு? நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. டேய் நீ வேற என்ன வர சொல்லி டென்ஷன் படுத்தாதடா. 10 மினிட்ஸ் எப்படியாவது ஹோல்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிண்ணா. என் பையனோட வாழ்க்கையை மாத்த போற அந்த ஸ்ரீதேவி யாருன்னு இன்னைக்கு எனக்கு எப்படியாவது காட்டிடு தெய்வமே. அக்கா, கோயில்ல பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்களா? பிரசாதம் என்ன, நல்லா டான்ஸ் பண்ணா பரிசும் கொடுப்பாங்க. உங்க குரு கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா நீங்க தயங்க கூடாது, அழகா ஆடணும். சரியா? அக்கா, நடந்து நடந்து கால் வலிக்குதுக்கா. அங்க போய் எப்படி ஆட போறேன்னு தெரியல. பேசாம அங்க குடுக்கற பொங்கலை சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதுதான். கோயில்ல எல்லாம் தூங்க கூடாது. சாமிய பார்த்ததும் தானா உங்களுக்கு சக்தி வந்துரும். அந்த காந்திமதி பூதத்தாலதான் இப்ப நம்ம கோவிலுக்கு வர வேண்டியதாச்சு. அது ராட்சசி பூதம், காந்திமதி பூதம். பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது, சாமி கண்ணு குத்திரும். பரவாயில்லக்கா, அப்படிப்பட்டவங்களை பாக்குற கஷ்டம் இல்லாம போயிடும்ல. இப்படியெல்லாம் பேசக்கூடாது நிவி. சரிக்கா, நான் பேசல. நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. கேளு. உங்க பாட்டி எப்போ உன்னை திட்டினாலும் பேசாம வாங்கிக்கிறியே, உனக்கு எப்பவுமே கோவம் வராதா? ஏன் வராது? அக்காக்கும் கோவம் வரும். யாராவது வேகமா கார் ஓட்டினாங்கன்னா அக்காவால பொறுத்துக்கவே முடியாது, பயங்கரமா கோவப்படுவாங்க இல்லக்கா? ஐயோ அக்கா, சேரா இருக்கு, எப்படி தாண்டி போறது? இப்போ உங்க ட்ரெஸ் எல்லாம் பாழாகாம சேர தாண்டி போகணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா.
வெயிட் பண்ணுங்க, உங்களை எப்படி கிராஸ் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. வாங்க. தெரியலடி. ராஸ்கல்.